வெல்கம் டு மெக்னஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா சிக்கன் தம் பிரியாணி. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 8 to 9 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் இஞ்சி, இவ்வளோத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். அப்புறம் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதில் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர். இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour அப்படியே வச்சுக்கணும். அப்போ தான் சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி இருக்கும். அதுக்காக தான். இனி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் விட்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா ஒரு 3/4 கிலோ ரைஸ்க்கு தேவையான அளவு வாட்டரை விட்டு தேவையான அளவு உப்பையும் விட்டு நல்லா கொதிக்க விடணும். இது தம் பிரியாணினால் ரைஸை நம்ம தனியாக தான் பாயில் பண்ணி எடுக்கணும். இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் என்னென்னா நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பிரியாணி அரிசியை ஒரு 15 to 20 minutes ஊற போட்டு எடுத்துருக்கோம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த அரிசியை அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இது ஃபுல்லாக குக் ஆக வேண்டாம், ஒரு 70% குக் ஆனால் போதும். அப்புறமா ஒரு கடாயில் கோகோனட் ஆயில் விட்டு ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிடுங்க. இப்போ 70% குக் ஆகிட்டு இனி இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இனி ஒரு பாத்திரத்தில் கோகோனட் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம், அதை நீளமாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இனி இதில் 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் 2 தக்காளி, அதை நீளமாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பிரியாணி பொறுத்தளவில் இந்த வதக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த சிக்கனை எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக வாட்டர் விட்டுக்கிடும். ஏன்னா சிக்கனில் இருந்தும் வாட்டர் வரும், அதனால் கொஞ்சமாக வாட்டர் விட்டால் போதும். இனி இதை மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். இப்போ சிக்கன் ஓரளவு வெந்திருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கொஞ்ச நேரம் அடைச்சி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா அதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ சிக்கன் கொஞ்சம் வெந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம். ஏன்னா நம்ம தம் போடுவோம்ல,
ஒரு 70% வெந்தால் போதும். இதில் இருந்து அந்த கிரேவி அப்புறமா சிக்கனோட ஒரு ஹாஃபை வந்து நம்ம பாதியாக பிரித்து எடுத்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற ரைஸில் கொஞ்சத்தை ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா ரைஸ்க்கு மேலே என்னதுன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியன் இருக்குல்ல, அதில் கொஞ்சத்தை அப்படியே எடுத்து மேலே நல்லா தூவிக்கணும், ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் அகெயின் கொஞ்சம் ரைஸ் அதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அகெயின் அதே தான், கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை போட்டுக்கணும். இதுக்கு மேலே அகெயின் கொஞ்சம் ரைஸ் விட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த பாதி கிரேவி அதை இதுக்கு மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரைஸ். இது வந்து இந்த அடுக்கு பிரியாணி மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராசஸ் பண்ணணும். தென் ஃபைனலாக கொஞ்சம் வந்து ஃபுட் கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹாஃப் டம்ளர் மில்கில் வந்து குங்குமப்பூவை வந்து கொஞ்சம் ஊற வச்சு அதையும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் ஃபைனலாக அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா கீ தேவையான அளவு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா ட்ரை ஃப்ரூட், கேஷ்யூ நட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் லாஸ்ட்டாக வந்து என்னதுன்னா 1 டம்ளர் அளவுக்கு ஹாட் வாட்டர் அதையும் விட்டுக்கணும். ஏன்னா மேலே இருக்கிற ரைஸ் வந்து ட்ரை ஆயிரும், அதுக்காக தான் அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா அதை மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருளோ இல்லைன்னா கொஞ்சம் வாட்டரோ ஏதோ ஒன்று வச்சுக்கணும். வச்சு நம்ம சிம்லேயே வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இதில் வந்து இந்த ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நிறைய போட்டுடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடுங்க. இங்கே பாருங்கள், அது எடுக்கும்போது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நல்லா லேயராக நல்லா அழகாக வருது பாருங்கள். கீழே அதே மாதிரி அடி பிடிக்கவே இல்லை. பாத்திரத்தை பாருங்கள், அடி பிடிக்காமல் அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா மெஹ்னஸ் வியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.